ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகள்ல வந்திருக்கிற சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. ரேஷன் ஷாப்ல ரிசல்ட் எப்ப வெளியிட இருக்காங்க? ஸோ இதுவரை 5 மாவட்டத்திற்கு உண்டான ரிசல்ட்டை பப்ளிஷ் செஞ்சுட்டாங்களாமே. இதற்கு அப்புறம் எந்தெந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியாகவும். ஸோ ஆல்ரெடி வெளியிட்டவர்கள்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குறைபாடுகள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய விடுபட்டவர்களுடைய பட்டியலை வெளியிடுங்க. எங்க பேரெல்லாம் நாங்க நல்லா தான் எக்ஸாம்ஸ் நேரடி நேர்காணல் எல்லாமே நடந்துக்கிட்டோம். ஆனா எங்களுடைய பெயர்கள் அனைத்துமே வரல. இது எல்லாத்தையுமே எப்ப வெளியிட போறீங்க அப்படின்ட்டு கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ சரியான முறையில ரேஷன் ஷாப் உடைய ரிசல்ட் அப்டேட் பண்ணுங்க, இல்லைன்னா அப்டேட்டே பண்ணாதீங்க. தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாவட்டத்திற்கு உண்டான ரிசல்ட்டும் நமக்கு வந்தாச்சு. இப்படி தமிழகம் முழுவதுமே இந்த டிஆர்பி உடைய இணையதளத்துல நீங்க செக் பண்ணும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரூர் மாவட்டத்துல இருக்கீங்க அப்படின்னா டிஆர்பி கரூர் அப்படின்னு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி கரூருடைய இணையதளம் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல போயிட்டு ஹோமை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் இந்த இடத்துல பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரிசல்ட்டுக்கு உண்டான டீட்டெயில அங்க கொடுத்துருவாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலுமே இந்த ப்ரொவிஷனால செலக்ஷன்ஸ் உதாரணத்துக்கு கரூர் மாவட்டத்தை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். எந்தெந்த மாவட்ட வாரியா இருக்கிற ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்றாங்களோ அந்தந்த மாவட்ட வாரியா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே நிறைய மாவட்டங்கள்ல ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 5 மாவட்டத்துடைய ரிசல்ட் தற்சமயம் வெளியானது அப்படின்ற தகவலை நமக்கு கொடுத்துட்டாங்க. அனைவருக்குமே இந்த ரேஷன் ஷாப் பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். ரேஷன் கார்டோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா வர 5 மாவட்டத்துக்கு வெளியிட்டிருக்காங்க இல்லையா? அடுத்தடுத்த மாவட்டத்துக்கான ரிசல்ட் வரப்போகுது. இன்னொரு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்றது, இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட் வெளியிடும் பொழுது வேகன்சிஸையும் வெளியிடுறாங்க. அதாவது ஆல்ரெடி நீங்க நோட்டிபிகேஷன் விண்ணப்பிக்கும் பொழுது எவ்வளவு வேகன்சிஸ் எடுத்தாலும் அதை விட கொஞ்சம் வேகன்சிஸை இன்க்ரீஸ் செய்யலாம். ஏன்னா நிறைய மாவட்டங்கள்ல வெறும் 30 பேரு 40 பேரு 118 பேரு 60 பேரு இப்படி எடுக்கிறாங்க. ஒரு மாவட்டத்துக்கே வெறும் 60 பேர் எடுத்தா என்ன ஆகும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அனைவருமே ஒரு கேள்விக்குறியா கேட்கறாங்க. ஏன்னா அங்க மாவட்டத்துல 1000 வேகன்சிஸை வச்சுட்டு வெறும் 60 பேர் எடுக்கிறீங்க, என்ன இதுல நியாயம்? அதாவது ஆல்ரெடி நீங்க நோட்டிபிகேஷன் விண்ணப்பிக்கும் பொழுது வேகன்சிஸ் எவ்வளவு எடுத்தாங்களோ அதை விட இப்ப இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 2600 வேகன்சிஸ 7500 வேகன்சிஸா இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகன்சிஸ் கூடுதலா இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியா சொல்லலாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் லாஸ்ட் முறை சொன்ன பொழுது இந்த கட்டுநர் பணியிடங்கள் இருக்கு பத்திய பேக்கர் ஜாப்ஸ் பத்திய ஜாப்ஸுக்கு மட்டும் ஒரு 1200 போஸ்டிங் மேல இருக்கு, கூடுதலான வேகன்சிஸும் இருக்கு அப்படின்ட்டு அமைச்சரே குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப பேக்கர் ஜாப்புக்கான ரெக்யூர்மெண்ட் படி இப்ப இதுல வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்றத இன்னும் பண்ணல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு இது பொருந்தும், இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இதை பத்தின அப்டேட்டை நம்ம யோசிக்கவே தேவையில்ல. விரைவில் வந்து பாத்தீங்கன்னா புதிய அப்டேட் ரிசல்ட் அனைத்து மாவட்டத்திற்கு கொடுக்க போறாங்க. சோ இப்ப இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போற ஒரே ஒரு விஷயம் என்ன, அடுத்து எந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு நீங்க எல்லாமே எதிர்பார்ப்பீங்க. திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவுல மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டும், மாலையில வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் இந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும் எதிர்பார்க்கலாங்க. ஸோ இதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு அதிகாரிகள் தரப்புல இருந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான லேட்டஸ்டான அப்டேட்டையும் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா அதிகாரிகள் வந்து வாய்வர அந்த நோட்டிபிகேஷன் சில தகவல் பயிற்சி ஆடியோல பேசிட்டு இருக்காங்க கால்ல. ஸோ அந்த கால்ல என்ன பேசுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் ஷாப் உடைய ரிசல்ட்டை நாங்க எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்கிட்டோம், 38 மாவட்டத்துக்குமே ரெடியா இருக்கு, எங்களுடைய மேலதிகாரிகள் எப்ப ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களோ இணையதளத்துல நாங்க ஒரு கிளிக் பண்ணி விட்டுருவோம், அது பப்ளிஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரேஷன் ஷாப் பத்தி எல்லாமே அப்படின்ற மாதிரி இந்த மந்த் எண்டுக்குள்ளார கண்டிப்பா போட்டுருவாங்க, 100% சான்சஸ் இருக்கு. ஸோ அப்பாயின்மெண்ட் பற்றிய லெட்டர் பற்றிய ஒரு சில வீடியோக்களும் நம்ம சேனல்ல உங்களுக்கு அரங்கம். முந்தைய வீடியோக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ரேஷன் ஷாப் உடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எந்த மாவட்டத்துக்கு பெயர்கள் இருக்கும், அந்த மாவட்டத்துடைய ரேஷன் கடையில போயிட்டு அந்த வருவாய் அந்த
கூட்டுறவு அதிகாரிகளை நீங்க செக் பண்ணிட்டு உங்களோட சான்றிதழ் எல்லாம் சரிபார்க்கப்பட்ட பின் மீண்டும் உங்களை பணியமர்த்துவாங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி மட்டும் தாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் ஷாப்ல வேலை எடுப்பாங்க. அப்புறம் அந்த எஸ்ஆர் புக்கையும் நீங்க வாங்கிட்டு போக வேண்டியதா இருக்குங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் ஜாபுக்கும் பொருந்தும். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வேலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தமிழக அரசு துறையில கூட்டுறவுத்துறை நடத்தும் வேலை. இது வந்து ஒரு அரசு வேலை தான், கவலையப்பட வேண்டாம். முதல் 3 வருடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரியா வச்சுட்டு இருப்பாங்க. அடுத்த 3 வருடங்களுக்கு பிறகு இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு சம்பள உயர்வு, இன்கிரிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 38 மாவட்டத்துக்கான கம்ப்ளீட்டான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜூன் 15ஆம் தேதிக்கு முன்னாடி வெளியிட்டுருவாங்க அப்படின்ற சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. மக்களே, ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த அப்டேட் தாங்க தற்சமயம் மிக 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 முக்கியமானதா போகுது. ஸோ ரேஷன் ஷாப்ல நிறைய பீப்புள்ஸ் எல்லாமே ரிசல்ட்டுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ரிசல்ட்டை பற்றின அப்டேட்டும் சில மாவட்டங்களுக்கு வருது, சில மாவட்டங்களுக்கு வரல. சில மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் இன்னும் பப்ளிஷ் பண்ணல அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான கேள்விகளை தினசரி எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலே வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் பொறுத்த அளவுக்கு டிலே ஆகாது. அது என்னைக்குள்ளாலும் அந்த உங்களுடைய மாவட்டத்துக்கு உண்டான ரிசல்ட், செலக்ஷன் எல்லாமே வந்து முடிச்சுட்டுவாங்க. அப்படின்ற அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல உங்களுக்கு கிளியர் கட்டா ரிசல்ட்டை பற்றின உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவாக அடிக்கடி நம்ம பதில் குறிப்பிட்டு தான் வந்தோம். என்ன அப்படி ஒரு பதில் சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்றாங்க சொல்லிட்டே இருக்கோம். அது பிரகாரம் 5 மாவட்டத்துக்கு ஒரு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற மாவட்டத்துடைய ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறீங்க. கண்டிப்பா நீங்க கேட்கறதுக்கு ஒரு முக்கியமான பதில், ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணதுக்கு உண்டான நேரம் வந்தாச்சுங்க. ஸோ அதனால கவலையப்பட வேண்டாம். ரிசல்ட் விரைவில் பப்ளிஷ் ஆகியிருக்காங்க. தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் நம்ம அதிவிரைவில் எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, தகவல் பிடித்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.